வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2017ஆம் ஆண்டு ஜேஇ அட்வான்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வியை சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு காந்த பாயம் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் லென்ஸ் விதி பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க நம்ம கேள்வியை பார்க்கலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு வட்ட வடிவிலான காப்பிடப்பட்ட தாமிர கம்பி வளையம் வளைக்கப்பட்டு பரப்பளவு A மற்றும் 2A கொண்ட 2 வளையங்களை உருவாக்குகிறது. வளையங்கள் ஒன்றை ஒன்று கடக்கும் இடத்தில் கம்பிகள் மின்சார காப்பிடப்பட்டுள்ளது. வளையம் முழுவதும் தாளின் தளத்தில் உள்ளது. ஒரு சீரான காந்தப்புலம் B வெக்டர் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்கிறது. t=0வில் வளையம் காந்தப்புலத்தில் ஒமேகா என்னும் நிலையான கோண திசைவேகத்தோடு பொதுவான விட்டத்தை அச்சாக கொண்டு சுழலத் தொடங்குகிறது. பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானவை அப்படிங்கிறதா கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இந்த கேள்வியோட 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் A, வளையத்தில் தூண்டப்படும் மின் இயக்கு விசை 2 வளையங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகைக்கு நேர்த்தகவில் உள்ளது. ஸ்டேட்மெண்ட் B, 2 வளையங்களாலும் தூண்டப்படும் அதிகபட்ச நிகர மின்னியக்கு விசை சிறிய வளையத்தில் மட்டுமே தூண்டப்பட்ட அதிகபட்ச மின்னியக்கு விசைக்கு சமம். ஸ்டேட்மெண்ட் C, 2 வளையங்களால் தூண்டப்பட்ட நிகர மின்னியக்கு விசை cos ஒமேகா t-க்கு நேர்த்தகவில் உள்ளது. ஸ்டேட்மெண்ட் D, வளையங்களின் தளம் காகிதத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும் போது பாயத்தின் மாற்ற விகிதம் அதிகபட்சமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கேள்வியை டீட்டெயிலாக பார்க்கலாம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு வட்ட வடிவிலான காப்பிடப்பட்ட தாமிர கம்பி வளையம் வளைக்கப்பட்டு பரப்பளவு A மற்றும் 2A கொண்ட 2 வளையங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வட்ட வடிவிலான காப்பிடப்பட்ட தாமிர கம்பி வளையம், ஒரு கம்பி வளையம் இருக்குது. அது எப்படி ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வட்ட வடிவில் அது இருக்குது. சரி, இப்படிப்பட்ட இது எதனால் செய்யப்பட்ட கம்பி வளையம்னு பார்த்தீங்கன்னா தாமிரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கம்பி வளையம். அதுவும் எப்படிப்பட்ட கம்பி வளையம்னா ஒரு காப்பிடப்பட்ட மின்சார காப்பிடப்பட்ட ஒரு கம்பி வளையம்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கம்பி வளையத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வளைக்கப்பட்டு, இப்போ இந்த கம்பியை எடுத்து வளைக்கிறாங்க. வளைச்சு எப்படி வளைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 2 வளையங்கள் இருக்கிற மாதிரி வளைக்கிறாங்க. சரி, அந்த 2 வளையங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளையத்தினுடைய பரப்பளவு A அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு வளையத்தினுடைய பரப்பளவு 2A. அந்த மாதிரி 2 வளையங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த கம்பி வளையத்தை எடுத்துக்கிட்டு அதை வளைக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. வளையங்கள் ஒன்றை ஒன்று கடக்கும் இடத்தில் கம்பிகள் மின்சார காப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த வளையங்களில் மின்சாரம் பாயும் இல்லையா? அப்போ மின்சாரம் வளைக்கும் போது என்ன ஆகும்? ஒரு கம்பி இன்னொரு கம்பி மேலே படும் இல்லையா? அப்போ மின்சாரம் காப்பிடப்படலைன்னா என்ன ஆகும்? மின்சாரம் அந்த பாதையில் பயணிக்க துவங்கும் இல்லையா? இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி முழுக்க இன்சுலேட் பண்ணியிருக்காங்க, அதாவது மின்சார காப்பை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வளையம் முழுவதும் தாளின் தளத்தில் உள்ளது. சரி, இப்போ இந்த வளையம் எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட முறையில் வளைச்சிட்டோம். இப்போ இது எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளினுடைய தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ தாளினுடைய தளம் அப்படின்னா நம்ம இந்த XH YH முறையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய XYZ ஆக்சிஸ். இது நம்மளுடைய பாசிட்டிவ் X ஆக்சிஸ், இது நம்மளுடைய பாசிட்டிவ் Y ஆக்சிஸ், இது நம்மளுடைய பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். அப்போ தாளின் தளம்னு வழக்கமாக நம்ம எதில் வேணால் எந்த தளம் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த XY தளத்தில் இந்த கம்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சீரான காந்தப்புலம் B வெக்டர் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இந்த கம்பி இந்த வளையத்தை நம்ம தாளின் தளத்தில் வச்சுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஒரு சீரான காந்தப்புலம் இந்த பகுதியில் இருக்குது. இந்த காந்தப்புலம் என்ன திசையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாளின் தளம் நம்ம XY பிளேன்னு எடுத்துக்கிட்டோம், XY தளம்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி அப்படின்னா இப்போ வெளிநோக்கினா நம்மளுடைய பாசிட்டிவ் Z ஆக்சிஸ் வருது. இப்போ உள்நோக்கி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ் Z ஆக்சிஸ் தான் உள்நோக்கி இருக்குது. அப்போ தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கினா நெகட்டிவ் Z ஆக்சிஸ், அதாவது எதிர் Z அச்சினுடைய திசையில் இந்த காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க. t=0வில் வளையம் காந்தப்புலத்தில் ஒமேகா என்னும் நிலையான கோண திசைவேகத்தோடு
பொதுவான விட்டத்தை அச்சாக கொண்டு சுழல தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 2 வளையங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 வளையங்களுக்கும் ஒரு பொதுவான அச்சு. இப்போ எது பொதுவான அச்சு? இந்த கேள்வியோடு கொடுக்கப்பட்டிருக்க படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடுவில் டாட்டட் லைன் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து பொதுவான அச்சு. இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இங்கே இங்கே வந்து ஓ டேஷ் அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். இது வந்து ஓ டேஷ் தான் வந்து இந்த 2 வளையங்களுக்கும் பொதுவான விட்டம். இந்த பொதுவான விட்டத்தை அச்சாக கொண்டு, அதை அச்சாக வச்சுக்கிட்டு என்ன ஆகுது, இந்த கம்பி வளையம் வந்து சுழலப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கம்பி வளையத்தை அப்படி சுற்றி விடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஓகே, இதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்க சினாரியோ. இதை பொறுத்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரி எது தவறு அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஒரு வளையத்தை வைத்து ஒரு அச்சை பொறுத்து அதை வந்து சுழல வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் மூலமாக தெரிஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வட்ட வடிவமான காப்பிடப்பட்ட தாமிர கம்பி வளையத்தை பார்க்குறீங்க. இந்த வளையம் வளைக்கப்பட்டு 2 வட்ட வளையங்கள் உருவாக்கப்படுகிறது. இதில் மேலே இருக்கக்கூடிய வளையத்துக்கு வளையம் 1 அப்படின்னு பேரை கொடுத்துப்போம். கீழே இருக்கக்கூடிய வளையத்துக்கு வளையம் 2 அப்படின்னு பேரை கொடுத்துப்போம். வளையம் 1னுடைய பரப்பளவு வந்து ஏன்னு எடுத்துப்போம். வளையம் 2னுடைய பரப்பளவு வந்து 2a அப்படின்னு எடுத்துப்போம். இந்த வளையங்களுடைய பொதுவான விட்டம் வந்து ஓ டேஷ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு காந்தத்தினுடைய வடக்கு மற்றும் தெற்கு முனைகளை பார்க்குறீங்க. இந்த முனைகளுக்கு நடுவே சீரான காந்தப்புலம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த சீரான காந்தப்புலத்துல ஒரு கம்பி வளையத்தை தாளின் தளத்தில் இருக்கும்படி வைப்போம். இப்போ t = 0ல, அதாவது தொடங்கும் போது வளையத்தினுடைய தளமும் காந்தப்புலத்தின் தளமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த சமயத்துல அதிகமான காந்தப்புல கோடுகள் வந்து இந்த 2 வளையங்களின் பரப்பின் வழியாக வர்றத நீங்க பார்க்கலாம். இப்போது இந்த வளையங்கள் கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் சுற்ற தொடங்குகிறது. அப்படி சுற்றும் போது அந்த வளையங்களின் பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் குறையறத நீங்க பார்க்கலாம். வளையம் சுற்றி வளையத்தின் தளமும் காந்தப்புலத்தின் தளமும் ஒரே திசையில் இருக்கும் போது வளையத்தின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் சுழியாகி விடுவதை நீங்க வந்து பார்க்கலாம். சரி, இப்போ நீங்க அனிமேஷன்ல இந்த வளையங்கள் வந்து சுற்றும் போது காந்தப்புல கோடுகள், இந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்க. இப்போ ஒரு பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளை தான் நம்ம வந்து அந்த பரப்பினுடைய காந்த பாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த காந்த பாயத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ காந்த பாயத்துக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா காந்த பாலத்தை 5b அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5b = b வெக்டர் டாட் a வெக்டர். இதில் ஒரு சீரான காந்தப்புலமாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம வந்து பயன்படுத்துவோம், b வெக்டர் டாட் a வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா b வெக்டரினுடைய மேக்னிடியூட் மல்டிப்ளைட் பை a வெக்டரினுடைய மேக்னிடியூட் மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. அதாவது b வெக்டரினுடைய எண்ணளவு மல்டிப்ளைட் பை a வெக்டரினுடைய எண்ணளவு மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. b வெக்டருங்கிறது என்னது? அந்த சீரான காந்தப்புலம். a வெக்டருங்கிறது என்னது? நம்ம ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பரப்பினுடைய பரப்பளவு. இப்போ a வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே எந்த திசையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பரப்புக்கு வெளிநோக்கி இருக்கக்கூடிய திசை, அந்த பரப்புக்கு செங்குத்தாக வெளிநோக்கி ஒரு திசை இருக்கும் இல்லையா, அந்த திசை தான் வந்து அந்த பரப்பினுடைய வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, தீட்டாங்கிறது என்னது? தீட்டாங்கிறது அந்த காந்தப்புலத்தினுடைய திசைக்கும் அந்த பரப்புக்கு வெளிநோக்கி இருக்கக்கூடிய செங்குத்து கோட்டுக்கு இருக்கக்கூடிய திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தான் வந்து தீட்டா. சரி, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 வளையங்களை பார்க்குறோம். அப்படின்னா 2 மூடிய பரப்புகள் இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்புக்கு நம்ம வந்து லூப் 1 அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். வளையம் 1 அல்லது லூப் 1 அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். அதே போல் இந்த கீழே இருக்கக்கூடிய லூப்புக்கு நம்ம வந்து லூப் 2 அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். சரி, இப்போ முதல்ல தொடங்கும் போது t = 0, அப்போ எதுவுமே வந்து இன்னும் சுற்ற ஆரம்பிக்கலை. இப்போ தொடங்கும் போது இந்த வளையத்தின் பரப்பு எப்படி இருக்குது? தொடங்கும் போது வளையத்தின் பரப்புக்கும் இந்த காந்தப்புலம் இருக்கக்கூடிய திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் பார்த்தோன்னா இரண்டும் வந்து செங்குத்தாக இருக்குது, அதாவது 90 டிகிரிஸ் இருக்குது. அப்போது பரப்புக்கும் காந்தப்புலத்தின் திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரியாக இருந்தால் பரப்புக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய திசைக்கும் காந்தப்புலத்தின் திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் என்னவாக இருக்கும்? சுழியாக இருக்கும் இல்லையா. சரி, அப்போ தொடங்கும் போது இந்த தீட்டாவுடைய மதிப்பு வந்து 0.
சரி, அப்போ தீட்டாவுடைய மதிப்பு வந்து 0வாக இருக்க தொடங்கும்போது, அப்படி இருக்கும்போது இந்த முதல் வளையத்தில் இந்த லூப் 1ல் காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு என்ன, இந்த லூப் 2ல் காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே காந்தப்பாயத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். இப்போ அதே ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த முதல் லூப்பினுடைய காந்தப்பாயத்துக்கு φ1 அப்படிங்கிற பேரை நான் கொடுத்துக்கிறேன். அப்போ φ1 ஈக்குவல் டு முதல் என்னது, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், அதாவது காந்தப்புலத்தினுடைய எண் மதிப்பு. காந்தப்புலத்தினுடைய எண் மதிப்பை நம்ம வந்து பின்னு எடுத்துப்போம். சரி, இன்டூ அடுத்து என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், அதாவது பரப்பளவு. இப்போ இந்த முதல் லூப்பினுடைய பரப்பளவு எவ்வளவு, கேள்வியிலே வந்து முதல் லூப்பினுடைய பரப்பளவு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அதனுடைய மதிப்பை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஏ இன்டூ காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது என்னது, அந்த பரப்புக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய திசைக்கும் அந்த காந்தப்புலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய காந்தப்புலத்தின் திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். இப்போ அதை வந்து நம்ம தீட்டா வந்து ஏற்கனவே 0ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ காஸ் 0. சரி, இதான் வந்து தொடங்கும்போது இந்த முதல் வளையத்தில் இருக்கக்கூடிய காந்தப்பாயம். சரி, காஸ் 0னுடைய மதிப்பு எவ்வளவு, 1ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ φ1னுடைய மதிப்பு வந்து b இன்டூ ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதே நேரத்தில் φ2, அதாவது இந்த இரண்டாவது வளையம் இருக்கு இல்லையா, லூப் 2, இதனுடைய காந்தப்பாயம் எவ்வளவு, அதே மாதிரி காந்தப்புலத்தினுடைய மதிப்பு மாறலை, அப்போ அது b தான் வரும். அந்த பரப்பினுடைய பரப்பளவு எவ்வளவு, 2a இல்லையா, இந்த லூப் 1ல் வந்து ஏரியா வந்து a, லூப் 2ல் வந்து ஏரியா வந்து 2a, அப்போ b இன்டூ 2a இன்டூ காஸ் 0 என்ன வரும், 2ab அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா, 2ba அல்லது 2ab அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி, இப்போ φ1 φ2 ரெண்டுக்கும் வந்து மதிப்பு தீட்டா 0வாக இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வளையங்கள் வந்து வளையம் வந்து ஒரு வளையம் தான், அது 2 வளையம் நம்ம சொல்ல முடியல, ஒரே வளையத்தை வளைச்சி 2 வளையம் ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ சுழலும் போது ரெண்டும் சேர்ந்து தானே சுழலும், ஒரே திசையில் ஒரே கோணத்தோடு தானே சுழலும் இல்லையா. சரி, இப்போ சுழல தொடங்குது, இந்த வளையம் வந்து சுழல தொடங்குது. அப்போ சுழல தொடங்கும் போது இப்போ அது உருவாக்கக்கூடிய கோணம் என்ன, இப்போ உருவாக்கக்கூடிய கோணத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ கேள்வி என்ன கொடுத்துருந்தாங்க, இது ஒரு நிலையான கோண திசைவேகத்தோடு நகர்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த கோண திசைவேகம் வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கோண திசைவேகம்னா என்னது, கோண திசைவேகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு ஏதாவது ஒரு பொருள் வந்து சுழலும் போது எவ்வளவு கோணத்தை கடக்கிறது அப்படிங்கிறது தான் கோண திசைவேகம் இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம கோண திசைவேகம் ஒமேகா ஈக்குவல் டு கோணம் டிவைடட் பை அந்த நேரம், எடுத்துக்கொண்ட நேரம் சொல்லலாமா. அதாவது இப்போ கோணத்தை நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, அந்த நேரத்தை டீங்கிற நேரத்தில் தீட்டாங்கிற கோணத்தை கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னா தீட்டா டிவைடட் பை டி தான் வந்து ஒமேகா இல்லையா. அப்போ நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்கணும், அந்த கோணம் கடந்த கோணம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ டி. சரியா. சரி, இப்போ நமக்கு தீட்டாவுடைய மதிப்பு வந்து ஒமேகா டி அப்படி இது சுழல ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கணத்தில், ஒரு டீங்கிற ஒரு குறிப்பிட்ட கணத்தில் எவ்வளவு கோணம் நான் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து அதனுடைய கோண திசைவேகம் மல்டிப்ளைடு பை அந்த நேரம். சரி, இப்போ இந்த தீட்டா ஒமேகா டியாக இருக்கும்போது இந்த முதல் பரப்பில் இருக்கக்கூடிய காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு என்ன, இரண்டாவது பரப்பில் இருக்கக்கூடிய காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு என்ன, ரெண்டையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த கோணம் வந்து ஒமேகா டியாக இருக்கும்போது அப்போ வந்து இந்த முதல் லூப்பின் வழி, இந்த முதல் வளையத்தின் பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை, அதாவது காந்தப்பாயம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அது வந்து φ1 இல்லையா. φ1னுடைய மதிப்பு இப்போ என்னவாக இருக்கும், என்ன அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், அதாவது காந்தப்புலத்தினுடைய எண் மதிப்பு அது பி, அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், அதாவது பரப்பளவு எவ்வளவு ஏ இன்டூ காஸ் தீட்டா, காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஒமேகா டி. சரி, இப்போ இதே போல் இரண்டாவது லூப் 2க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா φ2, அதனுடைய மதிப்பு என்னது, அதே போல் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னா 2a இன்டூ காஸ் ஒமேகா டி. சரி, இப்போ அடுத்தபடியாக இந்த 2 வளையங்களும் அப்படியே சுழன்று என்ன திசைக்கு வருது பார்த்தீங்கன்னா, இந்த வளையத்தினுடைய தளம் வந்து காகிதத்தினுடைய தளத்திற்கு செங்குத்தாக வருது. அப்படி செங்குத்தாக வரும்போது அந்த வளையத்தினுடைய தளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தப்புலம் எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் இருக்குது. அப்போது இந்த வளையத்தினுடைய பரப்புக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய திசைக்கும் காந்தப்புலத்தினுடைய திசைக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும், ரெண்டுக்குமே இடையே இருக்கக்கூடிய கோணம் என்னவாக இருக்கும், அதாவது தீட்டாவுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், இப்போ 90 டிகிரிஸாக மாறிவிடும் இல்லையா. அப்போது இந்த கேஸில் வந்து தீட்டா வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் இருக்கும். தீட்டா 90ஆக இருக்கும்போது 90 டிகிரிஸாக இருக்கும்போது இந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய பாயத்தினுடைய மதிப்பு என்ன வருது, அப்போ போட்டிங்கன்னா φ1ஓட மதிப்பு என்னவாக இருக்கும், பி ஏ காஸ் ஒமேகாட்டிக் பதிலாக காஸ் 90ன்னு போட போகிறோம் இல்லையா. காஸ் 90 உடைய மதிப்பு எவ்வளவு 0.
அதே மாதிரி phi 2 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா b 2a cos 90. சரி, cos 90 மதிப்பு 0னால phi 2வும் 0. அப்போது இந்த வளையத்தினுடைய தளம் வந்து காந்தப்புலம் இருக்கக்கூடிய திசை அதே திசைக்கு வந்த உடனே அந்த தளத்தின் வழி அந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் வந்து முழுவதுமாக சுழியாகி விட்டது இல்லையா? அதனால் காந்தப்பாயமும் சுழியாகி விட்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அப்போது முதல்ல இருந்த பொசிஷனில் தீட்டா 0லேருந்து இந்த தீட்டா 90 வரைக்கும் என்ன காந்தப்பாயத்துக்கு என்ன நடந்திருக்கு? தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது காந்தப்பாயம் வந்து பெருமமாக இருந்தது. அதாவது அதிகமான காந்தப்புல கோடுகள் வந்து அந்த பரப்பின் வழியாக போச்சு இல்லையா? அடுத்து தீட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே வரும்போது என்ன நடந்தது? காந்தப்பாயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது இல்லையா? அதன் வழியாக அந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது நீங்கள் அனிமேஷனில் பார்த்தீங்க. கடைசியாக தீட்டா வந்து 90 டிகிரிஸாக இருக்கும்போது என்ன ஆச்சு? அந்த காந்தப்புல கோடுகள் மொத்தமாக சுழியாகி விட்டது இல்லையா? அது வழியாக இந்த பரப்பின் வழியாக எந்த காந்தப்புல கோடுகளுமே போல. அப்போ காந்தப்பாயம் வந்து மொத்தமாக சுழியாகி விட்டது. அப்போ காந்தப்பாயத்துக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு? இந்த ஹோல் ப்ராசஸில் காந்தப்பாயத்துக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தப்பாயம் வந்து பெருமத்திலிருந்து குறைந்து குறைந்து சுழியாக மாறிவிட்டது. அப்போ காந்தப்பாயம் குறைந்து கொண்டே வந்தது அப்படின்னு நான் சொல்லலாமா? அப்போது ஒரு மூடிய சுற்று அல்லது ஒரு மூடிய வளையத்தினுடைய காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது அந்த மூடிய சுற்றில் வந்து ஒரு மின் இயக்கு விசை தூண்டப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? நம்ம எங்கே இந்த விதியை படிச்சிருக்கோம்? ஃபேரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி நம்ம இதை படிச்சிருக்கோமா? இப்போ அதே தான் இங்கே நடக்குது இல்லையா? இங்கே என்ன நடக்குது? காந்த பாயம் வந்து மாறிக்கொண்டே வருகிறது. இங்கேயும் மூடிய சுற்று இருக்குது இல்லையா? எத்தனை சுற்றுகள் இருக்குது? இங்கே 2 சுற்றுகள் இருக்குது, 2 வளையங்கள் இருக்குது இல்லையா? அப்போது இந்த 2 வளையங்களுடைய காந்த பாயமும் வந்து பெருமமாக இருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அப்போ காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ மூடிய சுற்றில் காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது அந்த மூடிய சுற்றுக்களில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும் அப்படின்னு ஃபாரடேயுடைய மின்காந்த தூண்டல் விதி சொல்லுது. லென்ஸ் விதி என்ன சொல்லுது? அப்படி தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் இருக்கும் இல்லையா? அப்போது இங்கே காந்தப்பாய மாற்றம் என்னது? காந்தப்பாய மாற்றம் வந்து காந்தப்பாயம் பெருமத்திலிருந்து குறைந்து கொண்டே சென்றதுங்கிறது தான் இங்கே காந்தப்பாய மாற்றம் இல்லையா? அப்போ இந்த மாற்றத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? காந்தப்பாயம் அதிகமாகணும். அப்போ காந்தப்பாயம் அதிகமாகணும்னா இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா அது உருவாக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து எந்த திசையில் வந்து அந்த காந்தப்புலம் இருக்கோ அதே திசையில் வந்து இன்னும் அதிகமான காந்தப்புலத்தை உருவாக்கணும் இல்லையா? இப்போ இன்னும் அதிகமான காந்தப்புலத்தை அதே திசையில் உருவாக்கும் போது என்னாகும்? காந்தப்பாயம் குறையிறதுக்கு பதிலாக அதிகமாகிவிடும் இல்லையா? அப்போ பாயத்தினுடைய மாற்றம் வந்து குறைந்து விடும். ஸோ அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த 2 வளையங்களையும் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது. அதன் காரணமாக ஒரு மின்னோட்டம் உருவாகுது. அந்த மின்னோட்டத்தினுடைய திசை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகையில், அதாவது அதே திசையில் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே எந்த திசையில் காந்தப்புலம் இருக்குது? தாளின் தளத்திற்கு செங்குத்தா உள்நோக்கிய திசையில், அதாவது நெகட்டிவ் ஜெட் ஆக்சஸோட டைரக்ஷனில் இங்கே வந்து காந்தப்புலம் இருக்குது. அப்போ அதே நெகட்டிவ் ஜெட் ஆக்சஸோட டைரக்ஷனில் இந்த மின்னோட்டம் வந்து காந்தப்புல கோடுகளை உருவாக்கணும் இல்லையா? அப்போ தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய திசையில் காந்தப்புல கோடுகள் உருவாகணும் அப்படின்னா அங்கே வந்து மின்னோட்டம் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலதுகை பெருவிரல் விதி மூலமாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? வாங்க அது ஒரு சின்ன அனிமேஷன் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மூடிய வளையத்தை பார்க்குறீங்க. இந்த மூடிய வளையத்தின் பரப்புக்குள்ளே காந்தப்புல கோடுகள் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ உங்களுடைய வலதுகை விரல்களை காந்தப்புல கோடுகள் உள்ள திசையில் கடத்தியை சுற்றி மடித்தால் பெருவிரல் காட்டும் திசை தான் மின்னோட்டம் பாயக்கூடிய திசை. மின்னோட்டம் பாயக்கூடிய திசை கடிகார முள் சுற்றும் திசையிலேயே வருவதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சரி, இப்போ நம்ம வந்து வலதுகை பெருவிரல் விதியை பயன்படுத்தி இந்த தாளின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய திசையிலேயே காந்தப்புல கோடுகள் உருவாகணும் அப்படின்னா மின்னோட்டம் வந்து கடிகார முள் சுற்றும் திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ கடிகார முள் சுற்றும் திசையில் நம்ம மின்னோட்டத்தை போட்டு பார்ப்போமே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடிகார முள் சுற்றும் திசையில் முதல்ல இந்த லூப் 1லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ இந்த லூப் 1ல் நான் கடிகார முள் சுற்றும் திசையில் என்னுடைய மின்னோட்டத்துக்கான திசையை நான் போடுறேன். இப்படி போட்டிங்க அப்படின்னா இதுதான் கடிகார முள் சுற்றும் திசை இல்லையா? சரி, இப்படி நான் போடும்போது நான் இந்த லூப் 2லையும் இப்போ இந்த லூப் 1லையும் வந்து காந்தப்புல கோடுகள் உருவாகணும். அப்போ தான் காந்த பாயத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நம்ம வந்து குறைக்க முடியும். அதே போல் இந்த லூப் 2லையும் காந்தப்புல கோடுகள் அந்த காந்தப்புலத்தினுடைய திசையிலேயே உருவானாதான் இதில் ஏற்பட்ட காந்த பாய மாற்றத்தை நம்ம குறைக்க முடியணும் இல்லையா? அப்படின்னா இந்த லூப் 1 லூப் 2 2லையுமே வந்து மின்னோட்டம் வந்து கடிகார முள் சுற்றும் திசையிலேயே நம்ம போட முடியுமா?
இங்கே பார்த்தீங்க, இங்கே தான் வந்து நீங்கள் இந்த அமைப்பை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரே வளையத்தை தான் நம்ம வளைச்சிருக்கோம் இல்லையா? அப்போது நம்ம இந்த லூப் 1ல் வந்து நான் கடிகார முள் சுற்றும் திசையில் நான் போட்டேன், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நான் மின்னோட்டத்தினுடைய திசை போட்டேன் அப்படின்னா லூப் 2ல் வந்து மின்னோட்டத்தினுடைய திசை என்ன ஆகுது? தானாகவே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆகிடுது இல்லையா? இப்போ பாருங்கள், நான் போட்ட திசையிலேயே நீங்கள் வந்து இப்போ பாருங்களேன், நான் போட்டே வந்திருக்கேன். இப்போ இங்கே முதல்ல நான் வந்து மேல் நோக்கி போகுது, திருப்பி இப்படி போகுது, திருப்பி இப்படி கீழ் நோக்கி வருது. அப்புறம் அப்படியே வரக்கூடிய கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இப்படியே வந்து இந்த திருப்பி இந்த 8 மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே போகும் இல்லையா? அப்படி போகும்போது அப்போ இப்போ இங்கே இந்த 2வது லூப்பில் மின்னோட்டத்தினுடைய திசை என்னவாக இருக்கும்? இப்படியே தொடர்ந்து போட்டேன்னா இதுதானே மின்னோட்டத்தினுடைய திசை இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது லூப்பில் மின்னோட்டத்தோட திசை எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார முள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. அப்படின்னா கடிகார முள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் இருந்தால் இது உருவாக்கக்கூடிய காந்தப்புல கோடுகள் எப்படி இருக்கும்? அந்த ஏற்கனவே தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி காந்தப்புல கோடுகள் இருந்தது, அதே திசையில் உருவாக்காது இல்லையா? அதற்கு எதிர் திசையில் தானே உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்? இதற்குள்ளே இதனுடைய காந்த பாயம் வந்து இன்னும் குறைந்து விடும் இல்லையா? அப்படி தானே? அப்படின்னா வந்து நம்ம இந்த வளையத்தினோட அமைப்பின் காரணமாக, இது எப்படி ஒரே வளையம் வளைக்கப்பட்டதன் காரணமாக ஏதாவது ஒரு வளையத்தில் வந்து நம்ம மின்னோட்டத்தை வந்து கடிகார முள் சுற்றும் திசைக்கு இணையான திசையில் போட்டோம் அப்படின்னா இன்னொரு லூப்பில் வந்து கண்டிப்பாக கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் தான் மின்னோட்டம் இருக்க முடியும் இல்லையா? அப்படின்னா நம்ம காந்தப்பாய மாற்றத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நான் இந்த 2 லூப்பில் எந்த லூப்பில் வந்து நான் கிளாக் வைஸில் போடணும், எந்த லூப்பில் நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போடணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா கண்டிப்பாக ஒன்றில் கிளாக் வைஸ் போட்டேன்னா இன்னொன்றில் ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும். அப்படி இருக்கும்போது எதில் வந்து நான் கிளாக் வைஸ் போடணும், எதில் வந்து நான் கடிகார முள் சுற்றும் திசையிலேயே மின்னோட்டம் இருக்கிற மாதிரி போடணும், எதில் வந்து நான் கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் போடலாம். அப்படி போடும்போது எப்படி எனக்கு என்ன உருவாகணும்? காந்த பாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் குறையணும். இப்போ காந்த பாயத்தில் இருக்க மாற்றம் என்னது? காந்தப்புல கோடுகள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ எனக்கு அதிகமான காந்தப்புல கோடுகள் வந்து ஏற்கனவே காந்தப்புலம் என்ன திசையில் இருக்கோ அந்த திசையில் உருவாகணும். அப்போ இங்கே எங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டால் அதிகமான காந்தப்புல கோடுகள் வந்து இந்த தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி திசையில் உருவாகும்? இந்த லூப் 2ல் நான் போடணும் இல்லையா? என்ன காரணம்? லூப் 2வினுடைய பரப்பளவு என்னது? பரப்பளவு வந்து லூப் 1னுடைய பரப்பளவை விட அதிகமாக இருக்குது. அதன் காரணத்தினால அதனுடைய காந்தப்பாயமும் லூப் 1னுடைய காந்தப்பாயத்தை விட அதிகமாக இருக்குது. அப்படின்னா நான் லூப் 2வினுடைய மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷன் திசை வந்து கடிகார முள் சுற்றும் திசையில் நான் போட்டேன் அப்படின்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய காந்தப்புல கோடுகள் வந்து இந்த ஏற்கனவே இருக்கு இல்லையா அந்த சீரண காந்தப்புலம் அந்த திசையிலேயே உருவாகும். அப்போ அதிகமான காந்தப்புல கோடுகள் வந்து அதே திசையில் உருவாகும். இந்த லூப் 1 வந்து அதை விட இதோடைய லூப் 2 உடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2a அப்படின்னா லூப் 1உடைய பரப்பளவு a தான், அதில் பாதி இல்லையா? அப்போ இந்த லூப் 1ல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் நான் போட்டால் கூட என்னோட காந்தப்புலம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய காந்தப்புலத்திற்கு எதிர் திசையில் வந்தால் கூட அது இன்னும் அதிகமாக காந்தப்புல மாற்றத்தை குறைத்தால் கூட நான் இந்த பெரிய லூப்பில் வந்து அதிகமான காந்தப்புல கோடுகள் அதே டைரக்ஷனில் உருவாகிற காரணத்தினால என்னுடைய காந்தப்பாய மாற்றத்தை என்னால் குறைக்க முடியும். சரியா? அப்படின்னா என்னுடைய லூப் 2ல் வந்து மின்னோட்டம் என்ன திசையில் இருக்கணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி, அதாவது கடிகார முள் சுற்றும் திசையில் வர மாதிரி நான் வந்து போடணும். அந்த திசையில் போடும்போது தான் என்னுடைய காந்தப்பாய மாற்றம் வந்து குறையும். அப்போ என்னுடைய மின்னியக்கு விசையும் அதற்கு தகுந்த மாதிரி திசையில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? லூப் 2ல் வந்து மின்னியக்கு விசை ஒரு திசையில் இருந்ததுன்னா லூப் 1ல் வந்து மின்னியக்கு விசை அதற்கு வேறு திசையில் இருக்குது. ஏன் வேறு திசையில் இருக்குது? ஏன்னா மின்னோட்டம் வேறு திசையில் இருக்குது இல்லையா? அதனால் மின்னியக்கு விசையும் வேறு திசையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம லூப் 2க்கு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போடுவோம். அப்படி போடும்போது நமக்கு வந்து என்ன மின்னியக்கு விசையினுடைய திசை என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த 2 வளையங்கள்லையும் மின்னியக்கு விசை எந்த திசையில் தூண்டப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த 2 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த 2வது லூப்பில் வந்து மின்னியக்கு விசை அதனால் உருவான மின்னோட்டம் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார முள் சுற்றும் திசைக்கு இணையான திசையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த டைரக்ஷனை போடுவோம் முதல்ல. இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா இதுதான் கிளாக் வைஸ் இல்லையா? கடிகார முள் சுற்றக்கூடிய திசை. இப்போ இங்கேருந்து அப்படியே மின்னோட்டம் போகும்போது இந்த லூப் 1க்கு அது வரும்போது அது எந்த திசையில் பாயும்? லூப் 1ல் பார்த்தீங்கன்னா இப்படியே வருது இல்லையா? இப்படியே வந்து இங்கே வந்து திருப்பி இப்படி போகுது. அப்போ லூப் 1ல் இந்த திசை இல்லையா? இப்படியே போயிட்டு இப்படி வரும். இதுதான் வந்து லூப். அப்போ லூப் 1ல் வந்து எப்படி இருக்குது? லூப் 1ல் வந்து கடிகார முள் சுற்றும் திசைக்கு எது திசையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை கண்டுபிடிப்போம். இதுக்கு வந்து நம்ம ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதியை பயன்படுத்த போகிறோம். ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை நம்ம வந்து E அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எதற்கு சமம்னு பார்த்தோம்னா -dϕ/dt.
அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், நேரத்தை பொறுத்து அந்த காந்தப்பாயம் எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து -d∅dt வந்து இந்த மின் இயக்கு விசைக்கு சமம் அப்படிங்கிறதா வந்து ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி நமக்கு சொல்லுது. சரி, இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தீட்டாங்கிற ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும்போது இந்த முதல் லூப்பில் இருக்கக்கூடிய காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு என்ன, இந்த இரண்டாவது லூப்பில் இருக்கக்கூடிய காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு என்ன, எல்லாமே நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அதை பயன்படுத்தி இதில் தூண்டப்படக்கூடிய மின் இயக்கு விசையினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த லூப் 1ல் இருக்கக்கூடிய காந்தப்பாயத்துக்கு நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோம்? Φ1 = BA cos ωt அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் இல்லையா. அதே மாதிரி Φ2 = B2A cos ωt அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ இந்த Φ1ல் ஏற்படும் மாற்றம் காரணமாக, அந்த காந்தப்பாயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக இந்த லூப் 1ல் உருவாகக்கூடிய மின் இயக்கு விசையை கண்டுபிடிப்போம் முதல்ல. அதுக்கு வந்து E1 அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். இப்போ E1ங்கிறது என்னது? -d∅1/dt சமம் இல்லையா. அப்படின்னா -d/dt ஆஃப் Φ1ங்கிறது என்னது? BA cos ωt. சரி, இப்போ E1உடைய மதிப்பு என்னவா இருக்கும்? E1 = -d/dt ஆஃப் BA cos ωt. நம்ம dtயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? BA ரெண்டுமே வந்து மாறிலிகள் இல்லையா. அப்போ BA வெளியில் எடுத்துருவோம். cos ωt டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? sin ωt இல்லையா, -ω sin ωt வரும். ஏன்னா d/dt ஆஃப் cos ωt நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? cos ωt நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -sin ωt வரும். அதுக்கப்புறம் ωt நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது × ω அப்படின்னு சொல்லி வரும். அதாவது -ω sin ωt. சரி, இப்போ இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஏற்கனவே வந்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு மைனஸ் வருது. அப்போ அந்த ரெண்டு மைனஸும் சேரும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. சரி, அப்போ ஈவனுடைய மதிப்பு நமக்கு என்ன வருது? BA ω sin ωt வருதா. சரி, இப்போ இதே போல் நம்ம E2வினுடைய மதிப்பு, அதாவது இந்த லூப் 2ல் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து லூப் 1ல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் லூப் 2ல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ E2, அதை வந்து நம்ம E2 அப்படின்னு பேர் கொடுத்துப்போம். E2வினுடைய மதிப்பு வந்து -d∅2/dt. இப்போ என்ன, நமக்கு Φ2 வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம். என்ன கண்டுபிடிச்சோம்? Φ2 = B2A cos ωt கண்டுபிடிச்சோம். இப்போ இதை வந்து நம்ம Tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நமக்கு E2உடைய மதிப்பு என்ன வரும்? E2 = -d/dt ஆஃப் B2A cos ωt அப்படின்னு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண அதே மாதிரி தான். E2 = -d/dt ஆஃப் B2A cos ωt. B2A எல்லாமே வந்து மாறிலிகள், அதை அப்படியே வச்சுப்போம். cos ωtயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது? -ω sin ωt வந்தது இல்லையா. அப்போ நான் இங்கே வந்து ω sin ωtன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் வந்தது, ஏற்கனவே வெளியில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிவிடும். அப்போ E2உடைய மதிப்பு B2A ω sin ωt அப்படின்னு சொல்லி நமக்கு வருது இல்லையா. சரி, இப்போ E1உடைய மதிப்பு E2வினுடைய மதிப்பு ரெண்டையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து E1 E2 மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம். ஏன்னா இந்த அமைப்பில் என்ன நடக்கும், எப்படி வந்து ஏன் மின்னியக்கு விசை தூண்டப்படுது, அப்படி தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு என்ன, எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இனி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒன்று ஒன்றா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஏ எடுத்துக்கலாம். வளையத்தில் தூண்டப்படும் மின்னியக்கு விசை 2 வளையங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வளையத்தில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை இருக்கு இல்லையா, அது வந்து மொத்த மின்னியக்கு விசை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2 வளையங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ இது A, அது 2A. அப்போ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 3Aக்கு வந்து அது நேர்த்தகவில் இருக்கணும் இல்லையா. இப்போ நமக்கு வந்து என்ன வருது? முதல்ல நம்ம இந்த நிகர மின்னியக்கு விசையை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 2 வளையங்களின் தனித்தனியாக மின்னியக்கு விசை கண்டுபிடிச்சிட்டோம். நிகர மின்னியக்கு விசை அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நிகர மின்னியக்கு விசை E net அப்படிங்கிற பேர் கொடுத்துருப்போம். சரியா. இப்போ இந்த நிகர மின்னியக்கு விசை கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று இது ரெண்டும் ஒரே திசையில் இருந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், இல்லைனா ஒன்றுலேருந்து இன்னொன்று சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்?
மின்னோட்டத்தினுடைய திசை பார்க்கும்போது ஒன்று வந்து கிளாக் வைஸில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது நம்ம இந்த லூப் 2வில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது, அதை வந்து ஒரு பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இஎம்எஃப் வந்து அதோடைய மின்னியக்கு விசையை நான் பாசிட்டிவ்னு நான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லூப் 1ல் வந்து மின்னோட்டத்தினுடைய திசை வந்து அதுக்கு எதிர் திசையில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ கிளாக் வைஸை நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எனக்கு வந்து நெகட்டிவாக வரும் இல்லையா. அப்போ இ நெட் வந்து என்னவாக வரும், நிகர மின்னியக்கு விசை என்னவாக இருக்கும், E2 இரண்டாவது லூப்பில் உருவான மின்னியக்கு விசை மைனஸ் E1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரி, இப்போ E2னுடைய மதிப்பு என்ன, E2னுடைய மதிப்பு B2A ஒமேகா சைன் ஒமேகா டி மைனஸ் E1னுடைய மதிப்பு என்ன, BA ஒமேகா சைன் ஒமேகா டி. சரி, அப்போது இ நெட்டுடைய மதிப்பு நமக்கு என்ன வருது, காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துருவோம். இப்போ பார்த்தோம்னா என்ன கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, இரண்டு வளையங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பரப்புகளை மட்டும் நம்ம தனியாக வச்சுப்போம், மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ பி ஒமேகா சைன் ஒமேகா டி நம்ம வெளில எடுத்துருவோமா, வெளில எடுத்தால் நமக்கு என்ன வரும், பி ஒமேகா சைன் ஒமேகா டி வெளியில் எடுத்தேன்னா 2A மைனஸ் ஏ. 2Aங்கிறது என்னது, இந்த லூப் 2வினுடைய பரப்பளவு, ஏங்கிறது லூப் 1னுடைய பரப்பளவு. அப்போ என்னுடைய நிகர மின்னியக்கு விசை எனக்கு என்ன வருது, எதுக்கு நேர்த்தகவில் இருக்குது, இரண்டுடைய பரப்பளவுடைய டிஃப்ரென்ஸுக்கு நேர்த்தகவில் இருக்குது, கூட்டுத்தொகைக்கு நேர்த்தகவில் இல்லை. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து என்னது, தவறான ஸ்டேட்மெண்ட் இல்லையா. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து நம்ம தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு நிகர மின்னியக்கு விசை வந்து பி ஒமேகா சைன் ஒமேகா டி இன்ட்டு 2A மைனஸ் ஏன்னு வந்தது. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2A மைனஸ் ஏ எவ்வளவு, ஏ இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பி ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நிகர மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏபி ஒமேகா சைன் ஒமேகா டின்னு வந்தது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து E1 E2 அதாவது லூப் 1ல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, லூப் 2ல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கு மதிப்புகளை கண்டுபிடிச்சோம். அந்த மதிப்புகள் பார்த்தீங்கன்னா E1 வந்து அதாவது லூப் 1ல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்து ஏபி ஒமேகா சைன் ஒமேகா டின்னு தான் வந்தது இல்லையா. அப்படின்னா இந்த நிகர மின்னியக்கு விசையும் இந்த லூப் 1ல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையும் சமமான மதிப்பாக இருக்கு இல்லையா. சரி, இப்போ நமக்கு இந்த எந்தெந்த லூப்பில் என்னென்ன மின்னியக்கு விசைகள் தூண்டப்பட்டுச்சு, நிகர மின்னியக்கு விசையோட மதிப்பு என்ன வருது, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஸ்டேட்மெண்ட் பி பாருங்கள். இரண்டு வளையங்களாலும் தூண்டப்பட்ட அதிகபட்ச நிகர மின்னியக்கு விசை சிறிய வளையத்தில் மட்டுமே தூண்டப்பட்ட அதிகபட்ச மின்னியக்கு விசைக்கு சமம். சரி, இப்போ இங்கே வந்து அதிகபட்ச மின்னியக்கு விசை சொல்கிறாங்க இல்லையா. அதிகபட்ச மின்னியக்கு விசை எப்போ உருவாகும், அதிகபட்ச மின்னியக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இ நெட்டுடைய இ நெட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், ஏபி ஒமேகா சைன் ஒமேகா டி. அப்போ இதில் வந்து அதனுடைய அதிகபட்ச மதிப்பு எவ்வளவு, சைன் 90ஆக இருக்கும்போது அதுக்கு அதிகபட்ச மதிப்பு வரும் இல்லையா. அப்போது சைன் 90ஆக இருக்கும்போது அதாவது இந்த ஒமேகா டியினுடைய மதிப்பு அதாவது தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 90ஆக இருக்கும்போது நமக்கு இ நெட்டுடைய மதிப்பு எவ்வளோ வருது, இந்த ஒமேகா டிக்கு பதிலாக சைன் 90 போட்டோம் அப்படின்னா ஏபி ஒமேகா சைன் 90, சைன் 90உடைய மதிப்பு வந்து 1ன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஏபி ஒமேகா. அதே மாதிரி E1ல் தூண்டப்பட்ட அதிகபட்ச மின்னியக்கு விசை எவ்வளவு அதே டைமில் ஏபி ஒமேகா, அதுவும் சைன் ஒமேகா டி தான் இல்லையா, அதுவும் சைன் 90 தான். அப்படின்னா அதுவும் ஏபி ஒமேகா தான். அப்போது இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க இல்லையா, இரண்டு வளையங்களாலும் தூண்டப்பட்ட அதிகபட்ச நிகர மின்னியக்கு விசை சிறிய வளையத்தில் மட்டுமே தூண்டப்பட்ட அதிகபட்ச மின்னியக்கு விசைக்கு சமம். அப்படி தானே வருது, இ நெட்டுடைய மதிப்பும் E1உடைய மதிப்பும் சமமாக இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் பி வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் இல்லையா. இப்போ ஸ்டேட்மெண்ட் பியை நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இரண்டு வளையங்களால் தூண்டப்பட்ட நிகர மின்னியக்கு விசை காஸ் ஒமேகா டிக்கு நேர்த்தகவில் உள்ளது. சரி, அப்போ இரண்டு வளையங்களால் தூண்டப்பட்ட நிகர மின்னியக்கு விசை, நிகர மின்னியக்கு விசை எது நமக்கு, நிகர மின்னியக்கு விசை இ நெட் இல்லையா. இ நெட்டினுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி ஒமேகா சைன் ஒமேகா டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இ நெட் வந்து எதற்கு நேர்த்தகவில் இருக்குது, சைன் ஒமேகா டிக்கு நேர்த்தகவில் இருக்குது இல்லையா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஒமேகா டிக்கு நேர்த்தகவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் சியை வந்து நம்ம தவறு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் டி பாருங்கள். வளையங்களின் தளம் காகிதத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது பாயத்தின் மாற்ற விகிதம் அதிகபட்சமாக இருக்கும்.
சரி, இப்போ வளையத்தின் தளம் காகிதத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது நம்ம முதல்ல வளையம் வைக்கப்படும் போது காகிதத்தின் தளத்தில் வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, கேள்வியிலே கொடுத்துருந்தாங்க. அப்போ தீட்டா வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ வளையத்தின் தளம் வந்து காகிதத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னா எந்த கண்டிஷன் சொல்கிறாங்க? தீட்டா வந்து 90 டிகிரிஸாக இருக்கக்கூடிய கண்டிஷனை வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது பாயத்தின் மாற்ற விகிதம்னா என்னது? d∅dt இல்லையா? பாயம்ங்கிறது ஃபை, பாயத்தினுடைய மாற்ற விகிதம் அதாவது நேரத்தை பொறுத்து எவ்வாறு மாறுகிறதுங்கிறது, அதாவது d∅dt. அப்போது இந்த d∅dt வந்து அதிகபட்சமாக இருக்கும். அப்போ தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 90 டிகிரிஸாக இருக்கும்போது d∅dt மதிப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? d∅dt தானே இல்லையா? d∅dt தான் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இல்லையா? அப்போ இந்த கேள்வியை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரிஸாக இருக்கும்போது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அதிகபட்சமாக இருக்கும்னு சொல்லலாமா இல்லையா? ஏன்னா இந்த பாயம் மாறக்கூடிய விகிதம்ங்கிறது என்னது? பாயம் மாறக்கூடிய விகிதம்ங்கிறது மின்னியக்கு விசைக்கு சமம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஃபாரடேயுடைய மின்காந்த தூண்டல் விதியின்படி தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஈயுடைய மதிப்பு வந்து -d∅dt பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த தீட்டாவுடைய மதிப்பு வந்து அதிகபட்சமாக 90 டிகிரிஸாக இருக்கும்போது இந்த பாயத்தினுடைய மாற்ற விகிதம் அதாவது d∅dt அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அதிகபட்சமாக இருக்கும். அப்போது தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 90 டிகிரிஸாக இருக்கும்போது இந்த பாயம் மாறக்கூடிய விகிதம் அதாவது d∅dt மதிப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா பாயம் மாறக்கூடிய விகிதம் தான் அதில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. இப்போ மின்னியக்கு விசைக்கான ஃபார்முலாக்கள் நம்ம ஒவ்வொன்றிலையும் வந்து எவ்வளோ தூண்டப்பட்டது, அதனால் தூண்டப்பட்ட நிகர மின்னியக்கு விசை என்ன நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மதிப்புகள் வந்து எப்போ பெருமமாக இருக்கும்? இந்த மதிப்புகள் எப்போ பெருமமாக இருக்க முடியும்? sin ωt வர காரணத்தினால ωt மதிப்பு அதாவது தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரிஸாக இருக்கும்போது தான் இந்த E₃ E1 E2 மதிப்பு பெருமமாக இருக்க முடியும் இல்லையா? அது இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அப்போ அப்படின்னா இந்த வளையத்தின் தளம் வந்து காகிதத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது அதாவது தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரிஸாக இருக்கும்போது தான் பாயத்தின் மாற்ற விகிதம் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டியும் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.